நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தேர்வில் பார்த்திங்கன்னா நம்ம 8வது தேர்வுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி 7 வீடியோ போட்டிருக்கிறோம். எல்லாருமே சிறந்த ஆதரவு கொடுத்துருந்தீங்க, அனைவருக்குமே நன்றி. இன்றைக்கி 8வது தேர்வுக்கான முதல் கேள்வி, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு யார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாமக்கல் கவிஞர், அதாவது வே. ராமலிங்கனார். ஓகேவா, இவர் தான் தமிழ்நாட்டோட முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. நமக்கு 1949 இவர் பார்த்திங்கன்னா நமக்கு அரசவை கவிஞராக விளங்கியிருக்கிறார். ஓகேவா, முதல் அரசவை கவிஞர், மிக முக்கியமானதா. அடுத்ததாக 1971 வருஷம் இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, பத்மபூஷன் விருது நடுவர் அரசு கொடுத்தது. இரண்டுமே மிக முக்கியமானதுங்க. இதை தவிர சில தகவல்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1930 உப்பு சத்தியாகிரகம் போர் நடந்திருக்கும் இல்லைங்களா. அதில் நமக்கு கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடல் வரியை எழுதுனது இவர் தாங்க. ஓகேவா, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது எல்லாமே ஒரு சில தகவல்கள். இவர் பார்த்திங்கன்னா சிறந்த ஓவியராகவும் விளங்கியிருக்கிறாரு. நமக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஓவியத்தை இவர் வரைஞ்சிருக்கிறாருங்க. அது மிக முக்கியமான தகவலாக பார்க்கலாம். ஓகேவா, இரண்டாவது கேள்வியாக பாருங்கள், வங்கசிங்கம் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு வங்கசிங்கம் சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா, இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தான் நம்ம வங்கசிங்கம் சொல்லி சொல்கிறோம். மராட்டிய கேசரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மராட்டிய கேசரி. இது பார்த்திங்கன்னா நம்ம யாரை சொல்கிறோன்னா திலகரை சொல்கிறோம். ஓகேவா, திலகர். இதில் இந்த கேசரி அப்படின்ற சொல்லுக்கு என்ன தமிழ் சொல்லுன்னு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கேசரி அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லு டைப் பண்ணி கொடுங்க. எப்படி டைப் பண்ணணும்னா நீங்கள் கேசரின்னு போட்டுட்டு ஒரு சின்ன ஐப்பன் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கான தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. நமக்கு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஒரு டைம், இந்த கேசரினா என்னென்னு கேட்டிருக்காங்க. மிக முக்கியமானது. மூணாவது கேள்வி, அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு அம்பேத்கர்னா பாரத ரத்னா அவருக்கு 1990 கொடுத்தாங்க. ஓகேவா, மிக முக்கியமானது. நம்ம ஆல்ரெடி திரும்ப ஒரு டேட்டா பார்க்குறோன்னா அது நம்ம எல்லாமே சேர்ந்து பார்த்துடணும். 1976, 1988, 1990, 1997 இந்த 4 இயர் தாங்க கொஞ்சம் பக்கமாக நமக்கு பாரத ரத்னா நம்ம எப்பவுமே காம்போ பண்ணி படிப்போம். நமக்கு 76 நமக்கு காமராசர்னு தெரியும், 88 நமக்கு எம்ஜிஆர்னு தெரியும், அதே மாதிரி 90 அம்பேத்கர்னு தெரியும், 97 நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம்னு தெரியும். ஓகேவா, நாலுமே முக்கியமானது. அடுத்ததாக 4வது கேள்வி, யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு பயிரிடப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்களா. நமக்கு சீனாவிலேருந்து என்னென்ன பொருள் வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கரும்பு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டு, அதுக்கப்புறமா கண்ணாடி பீங்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணதுங்க. மிக முக்கியமானதாக பார்க்கலாம். இப்போது கரும்பு சீனாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. யாரோட காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதியமானோட முன்னோர்கள் காலத்தில் கொண்டு பயிரிட்டாங்க. ஓகேவா, அதியமானோட முன்னோர்கள் காலத்தில் கொண்டு பயிரிட்டாங்க. எங்கள் கீழே எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் வள்ளல்களில் ஒருவராக எழுந்தவங்க. ஓகேவா, மிக முக்கியமானதாக பார்த்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இதில் நீங்கள் இன்னொரு டேட்டா பார்த்துக்கோங்க. பாரினா நமக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தவன், பேகன்னா நமக்கு மயிலுக்கு போர்வை போத்தியவன். இது ரெண்டுமே நமக்கு ப்ரீவியஸில் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, மிக முக்கியமானதாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 5வது கேள்வி, கம்பரின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் கவிதையில் காணலாம். இந்த வரிகளுக்கு யார் உரியவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் அச்சுதானந்தன். ஓகேவா, காஸ் அச்சுதானந்தன் இவர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஓகேவா, கம்பரின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கு இது ரெண்டுமே யாரோட பாடல்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா காஸ் அச்சுதானந்தன். இவரோட மிக முக்கியமான நூல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆனந்த தேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு டேட்டா பார்த்தோன்னா தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ஒரு டைமும் நம்ம அடுத்தடுத்தது முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டோம்னா நமக்கு ஒரு ரிவிஷனே இருக்காதுங்க. நம்ம திரும்ப சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஓகேவா, அடுத்தது 6வது கேள்வி, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல். அதாவது இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்கலைங்க, இவ்வரிகளில் இடம்பெறும் நூல் கேட்டிருக்கிறேன். ஓகேவா, மிக முக்கியமானதாக பார்க்கணும். இப்போது இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இது நமக்கு பாரதிதாசன் நம்ம திருக்குறளை தான் சொல்லி புகழ்ந்து இருக்கிறாரு. அப்போ இந்த வரியில் எந்த நூலுங்க இடம்பெறுது? நமக்கு திருக்குறள் தான். திருக்குறளோட வேறு பெயர் தான் நமக்கு உலக பொதுமறை. ஓகேவா, இப்போது இந்த உலக பொதுமறையை சிறப்பிக்க நூலாக இருக்கக்கூடியது தான் நமக்கு திருவள்ளுவ மாலை. நமக்கு 53 புலவர்கள், 55 பாடல்கள். ஒரு டைம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஓகேவா, மிக முக்கியமான தகவல். அடுத்ததாக 7வது கேள்வி,
நடுவண் அரசு பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்கிறாங்களா. நமக்கு எந்த வருஷம் வெளியிட்டாங்க அப்படின்னா 1978ங்க. 1978 தான் பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. அடுத்ததான் 8வது கேள்வி, பெண் அடிமையானதற்கு காரணங்களுள் ஒன்று டேஷ் இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்காங்களா. நமக்கு சொத்துரிமை இல்லாததாங்க காரணம். சொத்துரிமை இல்லாதனால தான் பெண் அடிமையானால் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்து இந்த வரிகள் நமக்கு பெரியார் சொன்னதுங்க. ஓகேவா, பெரியார். ஓகேவா, மிக முக்கியமானது. பெண் அடிமையானதற்கு காரணங்களுள் ஒன்று சொத்துரிமை இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு பெரியார் சொன்னது, மிக முக்கியமானது. அடுத்து 9வது கேள்வி, சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும், இவ்வரிகள் யாருடையதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த லைனை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவிமணி தேசிய விநாயகம். கவிமணி தேசிய விநாயகம். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும், இந்த வரிகள் நமக்கு கவிமணி தேசிய விநாயகம் சொன்னது. ஓகேவா. அடுத்து 10வது கேள்வி, தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர். நமக்கு தமிழரசி குறவஞ்சியை இயற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரதநஞ்சையப்ப பிள்ளை. வரதநஞ்சையப்ப பிள்ளை இவர் தாங்க மிக முக்கியமான ஆளுமை. நமக்கு ஒரு டேட்டா இருக்குது, புலவரேரோ இந்த பட்டம் இவரோடதுங்க. புலவரேரோ எனும் பட்டம் கொண்டவர் யாருன்னா நமக்கு வரதநஞ்சையப்ப பிள்ளை. இதே போல் நமக்கு இன்னும் 2 இருக்குங்க. ஒன்று கவிஞரேரோன்னு சொல்லுவாங்க, கவிஞரேரோ. இது நமக்கு வாணிதாசன். கவிஞரேரோன்னா நமக்கு வாணிதாசன். ஓகேவா. அடுத்ததா பாவலரேரோ. இங்கே ஒழுங்காக எழுத முடியல, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, பாவலரேரோ இந்த பட்டம் யாருக்கு இருக்குன்னா நமக்கு பெருஞ்சித்திரனார். ஓகேவா, பெருஞ்சித்திரனார். எல்லாம் 3மே முக்கியமானதுங்க. நமக்கு புலவரேரோனா வரதநஞ்சையப்ப பிள்ளை, அதே மாதிரி கவிஞரேரோனா வாணிதாசன், பாவலரேரோனா பெருஞ்சித்திரனார். ஓகே, 3மே முக்கியமான தகவல். அடுத்ததா 11வது கேள்வி, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதிற்றுப்பத்தில் வரக்கூடியதுங்க. கரும்பு பிழியக்கூடிய அந்த எந்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய வரிகளாக வரக்கூடியது. தீம்பிலி எந்திரம்னா நமக்கு அந்த கரும்பு சாறு பிழியக்கூடிய எந்திரமாக வரும். ஓகேவா. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் நமக்கு பதிற்றுப்பத்தில் வரக்கூடியது. இது சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள், மிக முக்கியமானது. அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. முழுக்க பாடான் திணைகளால் பாடியிருப்பாங்க. பாடான் திணைன்னா என்னங்க, ஒரு ஆண்மகனோட வீரத்தை பற்றி பேசக்கூடியது. ஓகேவா. அப்போ சேர மன்னர்களோட அவங்களோட வீரத்தையும் அவங்களோட கொடை பதிவையும் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான நூலாக இருக்கக்கூடியதாங்க பதிற்றுப்பத்து. நமக்கு 100 பாடல் இருக்குது, அதில் 80 பாடல் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா. முதல் 10 இறுதி 10 கிடைக்கல, நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஓகேவா. அடுத்ததா 12வது கேள்வி, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பாராட்டியவர் அப்படின்னா யாருன்னா, இந்த லைனு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தோழர் ஜீவானந்தம். இவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை நீ மீண்டும் தோன்றிய பாரதியடான்னு சொல்லிட்டு புகழ்ந்துருக்கிறார். ஓகேவா. மிக முக்கியமான தகவலாக பார்க்கலாம். அடுத்தது 13வது கேள்வி, தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவன் கேட்டிருக்காங்களா. தேசியம் காத்த செம்மல் இதை யாரை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முத்துராமலிங்க தேவரை சொல்லக்கூடிய ஒரு வரிகள். ஓகேவா. இதை சொன்னது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிக்கா. ஓகே, திருவிக்கா சொன்னது தாங்க தேசியம் காத்த செம்மல். யாரை பாராட்டியிருக்காருன்னா நமக்கு முத்துராமலிங்க தேவரை பாராட்டியிருக்கார். ஓகேவா. மிக முக்கியமான தகவல். அடுத்ததா தன்னேரில்லாத தமிழ், அதாவது தன்னேரில்லாத தமிழ் என்ற இந்த வரிகள் நமக்கு எதில் இடம்பெறக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான வரிகள் தன்னேரில்லாத தமிழ் சொல்லுவாங்க. தமிழுக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வரிகளாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இது தண்டி அலங்காரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரிகள். ஓகேவா. அடுத்ததா 15வது கேள்வி, பிரபந்தம் என்பது நமக்கு நன்கு கட்டப்பட்டது என்னும் பொருள் வரும். ஓகே, அதாவது சிற்றிலக்கியத்தை பொதுவாக வடமொழியில் பிரபந்தம்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு நன்கு கட்டப்பட்டதுன்ற தமிழ் மீனிங்கில் வரும். ஓகேவா. மிக முக்கியமானதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததா 16வது கேள்வி, தாயுமானவரின் மனைவி பெயர் கேட்டுக்கிறாங்க. நமக்கு தாயுமானவர் அவங்களோட மனைவி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டுவார் குழலி என்பது சரிங்க. மட்டுவார் குழலி. இப்போது கெசவல்லின்றது அவங்களோட அம்மா பேர். ஓகேவா. தாயுமானவரோட அம்மா பேர் நமக்கு கெசவலின்றது, அதுவே மட்டுவார் குழலின்றது மனைவி பெயர். ஓகேவா. செல்லம்மாள் இது பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதியாரோட பாரதியோட மனைவி. ஓகேவா. 3மே மிக முக்கியங்க. ஓகேவா. அடுத்ததா 17வது கேள்வி, ஐவர் கடமையை உணர்த்தும் நூல். ஐவர்
கடமையை உணர்த்தும் நூல் நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. யாரோட 5 கடமைகளை சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு முதலாவதாக தாய், இரண்டாவதாக தந்தை, அடுத்ததாக வந்து நமக்கு கொல்லர், அதுக்கப்புறமா மன்னன், அதுக்கப்புறமா அந்த மகன். இப்போது இந்த 5 பேருக்கான கடமையை புறநானூறு பாடல் வரியில் ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் தான் வந்துட்டு பொன்முடியார் எனும் பெண்பார் புலவர். ஓகேவா, பொன்முடியார் எனும் பெண்பார் புலவர். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, அதாவது ஒரு ஆண்மகனை பெற்று கொடுக்கறது என்னோட கடமை அப்படின்னு சொல்கிறது தாயோட கடமைங்க. ஓகேவா. அடுத்தது யார், சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அப்போது அந்த மகனுக்கு படிப்பை சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு தந்தையோட கடன். அடுத்ததா வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. அப்படின்னா அந்த ஆண்மகன் வந்துட்டு படிச்சுட்டான், அவனுக்கு வந்து வீரமெல்லாம் இருக்குது, சண்டை போடுறதுக்காக அவன் கையில் ஆயுதம் கொடுக்கணும், அதனால் வந்து அந்த கூர்மையான வேலை வடித்து கொடுக்க வேண்டிய கடமை ஒரு கொல்லரோடது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. அந்த வரிகளில் ஒரு மன்னனாகப்பட்டவன் அந்த சிறந்த பயிற்சி கொடுக்கணுங்க. அதாவது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் வேலோடு இருக்கிறான், அவனுக்கு சிறந்த பயிற்சிகளை கொடுத்து அனுப்ப வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா ஒரு மன்னருக்கு இருக்குது. ஓகேவா. அடுத்ததா மிக முக்கியமானதாக பார்க்கணும். அடுத்தது களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை சொல்லுவாங்க. அதாவது களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அதாவது அதுக்கு முன்னாடி இன்னொரு லைன் வருங்க. அது என்னன்னா ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி. அதாவது ஒளிருவாள் அப்படின்னா அதாவது ஈட்டியை தான் சொல்கிறாங்க. ஈட்டியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறான், அதை எடுத்துகிட்டு போயிட்டு களிறு எரிந்து பெயர்தல் அப்படின்னா என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிரி நாட்டு படையோட யானைகளை வந்து கொன்று குவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ அந்த யானைகளை கொண்டுட்டு வரதை தான் வந்துட்டு களிறு எரிந்து பெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. களிறுன்னா நமக்கு யானையை குறிக்கக்கூடியதுங்க, ஆணி யானைன்னு சொல்லுவாங்க. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அப்போ அந்த மகனோட கடமை என்னன்னா அந்த போரில் அந்த யானைகளை கொண்டு குவிச்சுட்டு வெற்றி வகையை சூட்டிட்டு வரணுன்றது. ஓகேவா. இந்த 3 கடமைகளை சேர்த்து சொன்னது நமக்கு புறநானூறு வரிகள். அதை பாடின புலவர் வந்து நமக்கு பொன்முடியார். எல்லாமே மிக முக்கியமானதுங்க, நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 18வது கேள்வி. நாலடியார் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு நாலடியார்ன்றது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிடையாதுங்க, ஒருத்தர் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாலடியார்ன்றது நமக்கு 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு தொகை நூல். தொகை நூல் அப்படின்னா பல புலவர்கள் பாடிய நூல்கள். ஓகேவா. பல புலவர்கள் பாடிய நூல்கள். நமக்கு சமண முனிவர்கள் என்பது சரியான ஆன்சருங்க, சமண முனிவர்கள். அதாவது இப்போ சமண முனிவர் அப்படின்னு கொடுத்தா அதுவும் கரெக்டுங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, நாலடியாரில் அவரும் ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே சமண முனிவர்கள்னு கொடுத்தா அதுவும் கரெக்டு. ஏன்னா இது நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சமண முனிவர்னு கொடுத்தாலும் கரெக்டு தான், சமண முனிவர்கள்னு கொடுத்தாலும் கரெக்டு தான். ஓகேவா. நாலடியார் என்பது நமக்கு 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல். தொகை நூல்னு என்னங்க, பல புலவர்கள் பாடி ஒன்றா தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம், அவ்வளோதான். ஓகேவா. அடுத்தது 19வது கேள்வி. தமிழக பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை. அதாவது பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டுப்புற பாடல்கள். ஓகேவா. நாட்டுப்புற பாடல்களை சிறப்பிக்கக்கூடியதாக இருக்குங்க. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நமக்கு நாட்டுப்புற பாடல்கள் என்பது சரியான ஆன்சர். அடுத்த 20வது கேள்வி பார்ப்போமா. 20வது என்னது, வசன நடை கைவந்த வல்லாளர். வசன நடை கைவந்த வல்லாளர் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் இவர் ஆறுமுக நாவலரை என்னன்னு சொல்லி பாராட்டுறாரு அப்படின்னா வசன நடை கைவந்த வல்லாளர்னு சொல்லி பாராட்டுறாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண பிழையின்றி முதல்ல உரைநடையை எழுதுனது இவர் தாங்க. அதாவது இலக்கண பிழையின்றி உரைநடையை எழுதுனது இவர் தான். மிக முக்கியமானதாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா. அடுத்தது 21வது கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு பாலை நிறத்துக்குரிய பறவைகள் கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக நீங்கள் அந்த 5 திணைக்குரிய அந்த கருப்பொருட்களை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணுங்க. ஓகேவா. அந்த கருப்பொருட்கள்லாம் என்னென்னாக்கா அங்கே வசிக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுவோம்னா கருப்பொருட்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கிளி, மயில் இது ரெண்டுமே குறிஞ்சி நிலத்துக்குரிய பறவைங்க. நாரை, அன்னம் இது ரெண்டுமே மருத நிலத்துக்குரியது. கடற்காகம் என்றது நமக்கு நெய்தல் நிலம். இவங்க புறா பருந்து என்பது நமக்கு பாலை நிலம்ங்க. புறா பருந்து என்பது சரியான ஆன்சர். ஓகேவா. இதுதான் வந்து நமக்கு பாலை நிலத்துக்குரியது. ஓகேவா. மிக முக்கியமானது. அடுத்ததான் 22வது கேள்வி. தமிழ் விடு தூது ஆசிரியர் கேட்டிருக்காங்களா. நமக்கு அன்னைக்கு ஏற்கனவே நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். நிறைய நூல்களுக்கு நமக்கு ஆசிரியர் பேர் கிடையாதுங்க.
அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் விடுதூதுக்கு கிடையாது, முக்கூடர் பல்லுக்கு கிடையாது, முத்தொள்ளாயிரத்துக்கு கிடையாது, நந்தி கிளம்புக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸ்லாம் நான் தொகுத்து அன்றைக்கி ஏற்கனவே ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு தமிழ் விடுதூதுக்கும் ஆசிரியர் பேர் கிடையாதுங்க. ஓகேவா? தமிழ் விடுதூதுக்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஆனால் தமிழ் விடுதூதில் நமக்கு எவ்வளோ கன்னிகள் இருக்குன்னு கேட்பாங்க. 268 கன்னிகள் இருக்குது. இதோட பாடுடி தலைவர்னு கேட்பாங்க. நமக்கு மதுரை சொக்கநாதர் என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? எல்லாமே மிக முக்கியமான தகவல்கள். ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா 23வது கேள்வி, ஐஞ்சிறுகாப்பியங்களில் பொருந்தாதது கேட்டிருக்காங்களா? நமக்கு யசோதர காவியம், நாககுமார காவியம், சூளாமணி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. இந்த 18 என்பது நமக்கு 8 தொகை நூல்களில் ஒன்றுங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று. குறிப்பாக சேர மன்னர்களை பற்றி பேசக்கூடியது, மிக முக்கியமானதாக பார்க்கலாம். அப்போ பொருந்தாதது நமக்கு 18 என்பது சரியான ஆன்சர். 24வது கேள்வி, ருபாயத் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. ருபாயத்ன்றது நமக்கு ஒரு பாரசீக சொல்லுங்க. அதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான்கடி செய்யுள் என்பது சரியான ஆன்சருங்க. நான்கடி செய்யுள். ஓகேவா? அடுத்தது 25வது கேள்வி, குமரகுருபரர் அறிந்திருந்த மொழிகள். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைப்பாக கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிந்த மொழிகளில் பொருந்தாததுன்னு கேட்பாங்க, இல்லைனா இப்போ கேட்டிருக்கிற மாதிரி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். அது என்னன்னா இந்துத்தானி. இந்த மொழிகள் மட்டும் நீங்கள் பார்க்குற அந்த ஒரு மொழியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆப்ஷனில் தமிழ் மொழி, வடமொழி அவருக்கு நல்லா தெரியுங்க. அது கூட இந்துத்தானின்ற ஒரு மொழியையும் கற்றுக்கிட்டு இருந்தார். இதை தான் வந்துட்டு பழைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பொருந்தாத மொழிகள்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் நமக்கு இதுவும் கொடுத்துருப்பாங்க, இந்துத்தானின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்லைனா எக்ஸ்ட்ரா என்ன அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அதாவது தமிழ் மொழி வடமொழி தவிர்த்து பிற மொழி என்ன அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டால் நீங்கள் கரெக்டாக போடணும். இந்துத்தானின்றது சரியான ஆன்சர். ஓகேவா? மிக முக்கியமானது. 26வது கேள்வி, தமிழ் 3000 என்னும் சிறப்பு கொண்டதுன்னு கேட்டுக்கிறாங்க. நமக்கு தமிழ் 3000 அப்படின்னா எதை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு திருமந்திரம், திருமூலரோட திருமந்திரம் மொத்தமாக 3000 பாடல்களை கொண்டது. இதை தான் வந்து தமிழ் 3000 சொல்லுவோம். மிக முக்கியமானதாக பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து நமக்கு 10வது திருமுறையில் வைக்கப்பட்டிருக்குது. 10வது திருமுறை, சைவ திருமுறைகளில் 10வது திருமுறையாக இருக்கக்கூடியது நமக்கு திருமந்திரம். ஓகேவா? மிக முக்கியமானது. 27வது கேள்வி, சாதியையும் மதத்தையும் பார்த்து மனிதனை இழிவுபடுத்துவது பெருங்கொடுமை. இதை சொன்னது யாருன்னா நமக்கு முத்துராமலிங்க தேவர். அவரோட வரிகள் தாங்க இது. சாதியையும் மதத்தையும் பார்த்து மனிதனை இழிவுபடுத்துவது பெருங்கொடுமை என்று சொன்னது யாருனாக்கு நமக்கு முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? அடுத்ததாக 28வது கேள்வி, காமராசரின் அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சத்தியமூர்த்தி. ஓகேவா? சத்தியமூர்த்தி இவர் தான் வந்து காமராசரோட அரசியல் குருவாக இருந்தவர். மிக முக்கியமானதுங்க. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, நமக்கு திலகர் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து அரசியல் குருவாக இருந்திருக்கிறாருங்க. திலகர் யாருக்குன்னு தெரிஞ்சால் அப்படியே திலகர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இருந்தாரோ அவங்க பேரெல்லாம் டைப் பண்ணி போட்டுருங்க பார்ப்போம். அடுத்ததாக 29வது கேள்வி, பெருஞ்சித்திரனாரின் நூல்களில் பொருந்தாதது. நமக்கு பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், கொய்யாக்கனி இது 3மே வந்து பெருஞ்சித்திரனாரோடதுங்க. உலாமடல் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா செயங்கொண்டார். இது வந்து மிக முக்கியமானது, ப்ரீவியஸில் கேட்டிருக்கிறாங்க. செயங்கொண்டாரோட நூல் தான் வந்து உலாமடல். மேலே இருக்கிற 3மே நமக்கு பெருஞ்சித்திரனாரோடது. ஓகேவா? அடுத்த 30வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. நமக்கு கொடுத்துங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தாய் செய், இரவு பகல், நன்மை தீமை எல்லாமே உம்மை தொகை. அது என்ன உம்மை தொகைனா நமக்கு அந்த இடத்துல உம்மு மறைஞ்சு வருங்க. சொல்லி பாருங்க, தாயும் சேயும், இரவும் பகலும், நன்மையும் தீமையும் உம்மு மறைஞ்சு வந்தால் நமக்கு உம்மை தொகை. 4வதாக வரக்கூடியதில் அண்ணனும் தம்பியும் உம்மு வெளிப்படையாக வருதா? வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. ஒரே உம்முல முடிஞ்சால் அது முற்றும்மை. எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. இது ஒரு டைம் பார்த்துக்க வேண்டியது மிக முக்கியமானது. மொத்தமாக 30 கேள்வி டிஸ்கஷன் முடிச்சிருக்கிறோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு போன வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது. அதை வந்துட்டு என்னென்னா நம்ம அந்த தொல்காப்பியர் 5 உலக வகைப்பாடை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சின்ன ஆர்டர் மாறிடுச்சிங்க. அதை நான் சொல்லிடுறேன். அதாவது முதலாவதாக நிலம் என்பது சரியான ஆன்சருங்க. நிலத்துக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடியது தீ. நான் நீர்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து தீ என்பது சரியான ஆன்சர். தீக்கு அப்புறமா நமக்கு நீர் வந்து இடம்பெறும். நீருக்கு அப்புறமா தான் வழி, அதுக்கப்புறமா ஆகாயம். ஆகாயம். ஓகேவா? வானம்னு சொல்லலாம். இதுதாங்க சரியான ஆன்சராக இருந்துச்சு. நான் ஒரு டைம் செக் பண்ணிட்டேன். அந்த தகவலை கொடுத்த அந்த தோழிக்கு மிக நன்றிங்க. ஓகேவா? அதாவது
நிலம், நிலத்துக்கு அப்புறமா நமக்கு தீ இருக்குது, தீக்கு அப்புறமா நீர். ஓகேவா? சிம்பிளாக இப்படி வேறு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா நிலம் இருக்குது, நிலத்தில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தண்ணியை வச்சு அணைப்போம். அவ்வளோதான், சிம்பிளாக வச்சுக்கலாம். ஓகேவா? நிலம், நிலத்தில் தீ பிடிச்சிக்கிது, அதை வந்து தண்ணியை வச்சு அணைக்கிறோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நமக்கு காற்று ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அது கொஞ்சம் லாஸ்ட் டைம் சொல்லும் போது மாற்றி சொல்லிட்டேன், ஆர்டர் மாற்றி சொல்லிட்டேன். பட் சொல்ல வந்த கருத்து சரியாக இருந்திருக்கலாம், ஆனால் சொன்ன விதம் தப்பாக போச்சு. அதனால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஓகேவா? மற்றப்பட்டுக்கு எனக்கு இந்த இதில் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஏன்னா தப்பு வந்து நம்ம திருத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போ திருத்திக்கலாம். ஓகேவா? நன்றிங்க.